அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். கலப்பு சாதத்திலேயே நல்ல காரசாரமாக நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சாதம் எள்ளு சாதம். இந்த எள்ளு சாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப்பு பாஸ்மதி ரைஸை நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலப்பு சாதத்துக்கு எப்பொழுதுமே அரிசி நல்லா உதிரியாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 2 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 4 கப்பு தண்ணி வச்சு நல்லா உதிரியாக எடுத்து இப்போ ஆற வச்சுருக்கேன். ஸோ இப்போது நமக்கு சாதம் ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் 3/4 கப்பு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறேன். இந்த வெள்ளை எள்ளை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ 2 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு எள்ளு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். எள்ளு நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற எள்ளு கூட சேர்த்துடலாம். இப்போ இது வறுக்கும்போது பார்த்திங்கன்னா கருக விடாமல் வறுக்கணும். இல்லாட்டா சாதத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி கருகின வாசம் வரும். அதனால் கரெக்டான சமயத்தில் நீங்கள் இந்த தேங்காயை எடுத்துடணும். கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் நல்லா அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்தால் போதும். ரொம்ப நேரம் வச்சு கருக வைக்க வேண்டாம். ஸோ இப்போ இது மிளகா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற எள்ளு அண்ட் தேங்காய் கூட சேர்த்துடலாம். வறுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு தண்ணியெல்லாம் சேர்க்காம நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குறன்னு இருந்தாவே போதும். இப்போது நம்மளோட எள்ளு பொடி ரெடியாக இருக்குது. தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 வரமிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சிருந்த சாதத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எள்ளு பொடி சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம சாதத்தை நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா காரசாரமாக கமகமன்னு எள்ளு சாதம் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நீங்களும் எள்ளு சாதம் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.